இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக வாக்களிப்பதற்கான மிஷனாக மட்டுமே நாம் பயன்படுகிறோம். எத்தனையோ முறை புதுச்சேரி அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்கு, தன்னிலையை உணர்ந்து கொள்வதற்காக நாம் பயன்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்மை மனிதராக கூட பார்ப்பதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு! எத்தனை இளைஞருடைய வாழ்க்கை இங்கே பாழாய் போயிருக்கிறது. பொதுப்பணித்துறை மட்டுமல்ல, எந்த மாநிலத்திலுமே இல்லாமல் ஒரு நிகழ்வு இந்த புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரேஷன் கடை ஊழியர்களின் நிலை என்னவாயிற்று? சொர்க்க பூமியாக இந்த புதுச்சேரி விளங்குவதற்கு ரேஷன் கடை ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்தது. தமிழ்நாட்டில் இருந்து புதுச்சேரிக்கு பெண் கொடுத்த மாமனார் மாமியார்கள் எங்கே இருக்கிற அரிசிகளை வாங்கி கொண்டு அங்கே சமைத்து சாப்பிட்ட வரலாறு இருக்கிறது. ஆனால் இன்று தலைகீழாக மாறி இந்த புதுச்சேரி ஒரு புறம்போக்கு சேரியாக மாறி எங்கிருந்து தமிழ்நாட்டில் போய் அரிசி வாங்கி சமைத்து சாப்பிடும் அளவிற்கு ஒரு மோசமான நிலைக்கு புதுச்சேரி தள்ளப்பட்டிருக்கிறது. ஆக இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிற ஊழியர்களுக்கு இந்த நிலைமை என்று சொன்னால் பொதுமக்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். மக்களை பற்றியெல்லாம் எந்த கவலையும் கிடையாது இந்த அரசாங்கத்திற்கு. மாண்புமிகு மக்கள் முதல்வர் ரங்கசாமி அவர்களே, உங்கள் அரசாங்கத்தின் கீழ் வாழ்ந்த, உங்கள் அரசாங்கத்தில் பணிபுரிந்த பொதுப்பணித்துறை ஊழியர்கள் இங்கே பட்டினி கிடக்கிறார்கள். சற்று யோசித்து பாருங்கள். சொர்க்க பூமி என்று பெயர் எடுத்த புதுச்சேரியில் அரசு ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறார்கள். அதிலும் குறிப்பாக தன்னுடைய கண்களை கட்டிக்கொண்டு இந்த உலகத்தை நாங்கள் பார்க்க விரும்பவில்லை என்ற அக்கறையோடு, இந்த மோசமான நிலையை நாங்கள் பார்க்க விரும்பவில்லை என்கிற உயரிய நோக்கத்தோடு அவர்கள் தன்னை வருத்திக் கொண்டு, ஏற்கனவே வேலை வாய்ப்பு இல்லாமல் அப்பட்டினி பசியாக கிடக்கிற மக்கள் மேலும் வேலை போட்டு நாங்கள் பட்டினியாக கிடக்கிறோம் என்று உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் உங்க ஆட்சியுடைய கேவலத்தை புரிந்து கொள்ளுங்கள். தற்போதாவது ஒரு மனமாற்றத்தை உங்களிடத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்போது கூட நீங்கள் மனமாறவில்லை என்று சொன்னால், இப்போது கூட நீங்கள் நல்ல முடிவை எடுக்கவில்லை என்று சொன்னால், இப்போது கூட இந்த பொதுப்பணித்துறையில் முன்னால் வேலை செய்து கலைத்து குடும்பத்தை கூட காப்பாற்ற முடியாத சம்பளத்தை வாங்கிக் கொண்டு இந்த அரசாங்கத்திற்காக உழைத்த பொதுப்பணித்துறை ஊழியர்களை நீங்கள் நினைத்து பார்க்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் மனிதனா இல்லையா என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவோம். எவ்வளவு பெரிய கேவலம்! மனிதனே வாழ முடியாது என்கிற நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டால் இங்கு யாருக்காக தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது? யாரை தான் காப்பாற்ற போகிறீர்கள்? யாருக்காக தான் இந்த அரசாங்கம்? யார் வாக்களித்து இந்த அரசாங்கம் உருவானது? இப்படி பல கேள்விகள் இங்கே எழக்கூடும். மாண்புமிகு, நீங்கள் முதலமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சராக இல்லை என்றாலும் மக்கள் முதல்வர் என்று போற்றக்கூடிய மரியாதைக்குரிய மாண்புமிகு ரங்கசாமி அவர்களே, உடனடியாக உங்களுடைய இயக்கத்துடைய கட்சியினுடைய உங்கள் அரசாங்கத்துடைய ஒரு பிரதிநிதியை அனுப்பி இந்த மக்களை அழைத்து பேசி ஒரு நல்ல முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். என்னை பொறுத்தளவில் இது ஒரு மிகப்பெரிய தொடர்ச்சியாக பார்க்கிறேன். இது நல்ல ஆரோக்கியமான ஆரம்பம். இந்த ஆரம்பம் முட்டினால் உங்கள் அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வரும் என்பதை மட்டும் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நீங்கள் இந்த மக்களுக்கு நல்லது செய்வீர்கள் என்பதை நினைத்து பார்த்துதான் நாங்கள் உங்களுக்கு வாக்களித்தோம். ஆனால் இந்த அரசாங்கம் எங்களை பற்றி கவலைப்படாமல் எங்கள் வாழ்க்கையில் வாக்கரிசி போடுங்கள் என்று சொன்னால் நாங்கள் இந்த அரசாங்கம் வேண்டுமா வேண்டாமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டிய நேரத்திற்கு தள்ளப்படுவோம். அரசு ஊழியர் என்கிற கௌரவத்தை கொடுத்த நீங்கள் சம்பளத்தை குறைத்து கொடுத்து இவர்கள் உழைப்பை எல்லாம் சுரண்டி கொண்டு இன்று அனாதையாக விட்டிருக்கிற நிலைக்கு இந்த அரசாங்கம் தான் காரணம். அதிலும் குறிப்பாக என்ஆர் காங்கிரசின் முதல்வர் மாண்புமிகு ரங்கசாமி அவர்கள் தான் காரணம் என்பதை இந்த மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த போராட்டம்
தொடராமல் இருப்பதற்கு இங்கே வாழ்கிற போராடுகிற மக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிரந்தர நல்ல சம்பளத்தை ஏற்பாடு செய்து இவர்களுக்கு மீண்டும் அந்த பணியை கொடுக்க வேண்டும். கொடுக்கவில்லை என்று சொன்னால் இது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது, காரைக்கால் மக்களின் பிரச்சனையாக மாறும். இந்த இயக்கம் இவர்களுக்காக தொடர்ந்து போராடும் என்று சொல்லி தேவையை அறியாமல் போராட முடியாது, போராட தெரியாமல் நீ வாழ முடியாது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.